நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவையொட்டி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பான விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவர்ண பலூன்களையும் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக புறாக்களையும் பறக்கவிட்ட ஆட்சியர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 42 பயனாளிகளுக்கு சுமார் 42 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும், பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் ஆட்சியர் வழங்கினார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா, காவல்துறை ஆணையாளர் லோகநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மதுரையில் பள்ளி, கல்லூரிகள், பல்வேறு சங்க அமைப்புகள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், விமான நிலையம், ரயில்வே சந்திப்பு, மாவட்ட நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என மதுரை மாவட்டம் முழுவதும் சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மிக அழகாக ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக நேர்த்தியாக இதோ சமாதான புறா உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மூவர்ண கொடி அற்புதமாக மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து இப்பொழுது காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற விழா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என சுதந்திர பள்ளு எழுச்சி பாடியவர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே செல்வி முத்துலட்சுமி 7th TNNCC நேவல் கப்பல் படை பிரிவு அவர்களை தொடர்ந்து நல்ல கரவொலி கொடுக்கலாம். அமைதியாக அற்புதமான உன்னதமான இந்த நிலையிலே தியாக சீரர்களை போற்றுவதற்காக நம்முடைய அமைப்பு அவருடைய தியாகத்தை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான நேரம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அற்புதமான இந்த பாரத திருநாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நம்முடைய தேசம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த விடுதலை திருநாளிலே வாகனத்தை அவர்களுக்கு அருட்கொடையாக தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்களை தலைவர் அவர்கள் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த பெருமக்களுக்கு விலையில்லாத தேய்ப்பு பெட்டி 4 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை, குளிர்பதன கிடங்கு, சிப்பம் கட்டுமறை, பழச்செடிகள் தொகுப்பு வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து வேளாண்மை